ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம குமரகம் சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து வர்க்கலா எப்படி ரீச் ஆனோம் அண்ட் அங்க என்ன பிளேஸ்ல ஸ்டே பண்ணோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு குமரகம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வர்க்கலா சிவகிரி எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் போக போகிறோம். நீங்களும் இதே ட்ரெயினில் போகிறீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆன் ஸ்பாட்டில் புக் பண்ணதுனால எங்களுக்கு அன்ரிசர்வ் தான் கிடச்சிது. அது செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு. ட்ரெயின் வேறு நடுவில் டிலே ஆகி நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆகவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வர்க்கலாவில் நாங்கள் எலிக்சர் கிளிஃப்ன்ற ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே ரூம்ஸ் வந்து ஆன்லைனில் அவங்க வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்து தான் வந்து இந்த ஹோட்டலோட லாபி. நம்மளோட ரூம் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து சீ வியூ ரூம் வித் ஜக்கூசி. இந்த ரெசார்ட்டோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வாங்க ரூம் டூர் போகலாம். உள்ள என்டர் ஆன உடனே லெஃப்ட்ல ஓப்பன் கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. அங்க டீ பேக்ஸ், மில்க் பவுடர், வாட்டர் பாட்டில், கெட்டில் அண்ட் மினி ஃப்ரிட்ஜும் வச்சிருந்தாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் கூட நல்லா ஸ்பேஷியஸ் அண்ட் கிளீனாவே இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல டாய்லெட்ரிஸ் யூஸ்வலா இருக்கும்ல, இந்த ஷாம்பூ, கண்டிஷனர், ஷவர் ஜெல் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டூத் கிட் அண்ட் சோப் கொடுத்துருந்தாங்க. நாங்க புக் பண்ணது சீ வியூ ரூம்னால பெட்ல இருந்து டைரக்டா பார்த்தாலே சீ வியூ இருக்க மாதிரி தான் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட் லக்கேஜஸ், பேக் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் அண்ட் சோஃபா கம் டீபாய் செட் இருந்தது. நம்ம இங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ரூமோட அட்டாச்டா ஒரு பெரிய பால்கனி இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து இங்கேயே ஜக்கூசி வச்சிருந்தாங்க. எப்பவுமே ரெஸ்ட் ரூம்ல தானே ஜக்கூசி இருக்கும். இங்க வந்து டிஃப்ரெண்டா பால்கனில கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் நம்ம ஜக்கூசியுமே சீ வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி. இங்கேயும் ஒரு டேபிள் சேர் கொடுத்துருந்தாங்க. இங்கே உட்காந்துட்டு கூட நம்ம வியூ என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் டைம்ல. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. பட் நாங்கள் இன்னும் அங்கெல்லாம் போகல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரூம் டூர் காட்டிட்டு அப்புறமா கீழே போய் அந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். இதுதான் நாங்கள் எடுத்த ரூமோட ஓவரால் டூர். நாங்கள் கொஞ்ச நேரம் ரூமில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட் டின்னர் சாப்பிட்லான்னு ஹோட்டல் மெனுவே ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அங்கே ரொம்ப லிமிட்டட் மெனு தான் இருந்துச்சு. காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வர வழியில் 2 ஹோட்டல் பார்த்துருந்தோம். அங்கே நல்லா க்ரௌடடாக இருந்துச்சு. கூகுள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தும் போது நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுட்டுமே அங்கே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட நேம் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் ஞாபகம் இருந்தால் நாங்கள் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸிங்காக வாக் போகலான்னு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருந்தோம். சரி, அந்த கார்டன், அந்த லாபிலாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்ட்டு. ஸோ இதுதான் இந்த ஹோட்டலோட கம்ப்ளீட் நைட் வியூ. இந்த கார்டன் ஏரியாவில் சீட்டர்லாம் போட்டிருந்தாங்க. நைட் நாங்கள் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அந்த வேவ் சவுண்ட், அந்த ப்ரீஸியான ஹேர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு நாங்கள் சீக்கிரமாக தூங்க கிளம்பிட்டோம். பிகாஸ் நாளைக்கு மார்னிங் ஏர்லியாக ஏஞ்சி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், பீச்சில் போய் விளையாடலான்னு நாங்கள் சீக்கிரம் தூங்க போயிட்டோம். இந்த ரெசார்ட்டில் ஆக்சுவலி 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நாங்கள் 3rd ஃப்ளோரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் 4th ஃப்ளோருன்னு தப்பாக சொல்லிட்டேன். நாங்கள் ரூம் வந்த கொஞ்ச நேரத்துலேயே டயர்டில் செமையாக தூங்கிட்டோம். இதுதான் நெக்ஸ்ட் டே மார்னிங். தூங்கி எழுந்து பார்த்தாலே நம்மளுக்கு டேரெக்டாக இந்த வியூ தான். செம்மையாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு ஏர்லி மார்னிங் போயிட்டு கொஞ்சம் பீச்சில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஏன்னா மார்னிங் போனால் கொஞ்சம் லெஸ் க்ரௌடடாக இருக்கும்னால சீக்கிரம் கிளம்பி போகணும் நானும் என் சிஸ்டரும். போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் அங்கே பீச்சில் விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து மேலே அங்கே தெரியுதுல ஸ்டெப்ஸ், அங்கேருந்து தான் இவங்க கீழே இறங்கி வந்தோம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய பாத்வே. அது நாங்கள் வந்து உங்களுக்கு அப்புறமா காட்டுறோம். நாங்கள் வரும்போது எடுக்க முடியல அந்த வீடியோ ஆக்சுவலி. ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு செம்மையாக பசிக்குதுன்னு சாப்பிட்டு வந்துட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கேரளாவோட ஆத்தென்டிக் ஃபுட், புட்டு, கடலைக்கறி, நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட், இட்லி, பொங்கல், பூரி, வடை, பிரெட், சாசேஜ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதுதான் நம்ம ஹோட்டல் லான்ல இருந்து பீச்சுக்கு போகிற பாத். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நைட் இயர்லியாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எந்த லைட்ஸுமே இல்லை. ஸோ அதனால தான் மார்னிங் வீடியோலையும் காட்ட முடியல. மார்னிங் போகிறச்சு எங்கள் அக்கா என்ன பண்ணா, ஹீல்ஸ் போட்டுட்டு இருந்தா, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. பட் நீங்கள் வந்து ஃப்ளாட்ஸ் ஆர் ஷூஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு.
அண்ட் நம்ம போற வழி பாதியில இருந்து பார்த்தாலே பீச் அழகா தெரியும். நம்ம இங்க கூட வேணும்னா போட்டோஸ் வீடியோஸ்னா எடுத்துக்கலாம். நான் சொன்னல சில இடத்துல தான் ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸோ போறதுக்கு ஈஸியாவே இருந்தது. அண்ட் நீங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்டெப்ஸே இல்ல. அண்ட் நாங்க போன டைமா என்னன்னு தெரியல, நிறையவே ஈகிள்ஸ் சுத்திட்டு இருந்துச்சு அங்க. நாங்க கிட்டவே பார்த்தோம். நாங்க லைஃப்ல ஈகிள்ஸ் வந்து அவ்வளோ கிட்ட பார்த்ததே இல்ல. ஸோ நிறைய ஈகிள்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல. நீங்களே பாருங்க எவ்வளவு கிட்ட பறந்துட்டு இருக்கேன், எவ்வளவு ஈகிள்ஸ் இருக்குன்னு. டைம் 11:30 or 12 இருக்கும். ரொம்பவே ஹாட்டா இருந்தது. ஸோ நாங்க வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ரூம்ல போயிட்டு ரூம் செக் அவுட் பண்ணணும் அண்ட் திங்ஸும் பேக் பண்ணணும்னு. ஸோ நாங்கள் ரூம் போயிட்டு எல்லா திங்ஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு என் சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருந்தானா ஃபைனலாக அந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக சோகோ ட்ரிப்பு முடிய போகுதுன்னு. எஸ், என் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிட்டு கீழே லாபிக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் கீழே வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு லாபியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ட்ரெயினுக்கு வந்து நிறையவே டைம் இருந்தது. இங்கே வந்து 3 கேட்டகரிஸ் ஆஃப் ரூம் அவைலபிளாக இருந்தது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்த இந்த ஜக்கூசி சி வியூ சூட் ரூம், இன்னொன்று வந்து டீலக்ஸ் சி வியூ ரூம் அண்ட் இன்னொன்று நார்மல் கார்டன் வியூ ரூம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபைனலி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அண்ட் ட்ரெயினுமே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், பேக் டு சென்னை. ட்ரிப் ஓவர். ட்ரிப் முடியும் போது தான் நமக்கு நெக்ஸ்ட் ட்ரிப் எப்படா போவோன்ற மாதிரி ஃபீல் வரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப் வர்க்கலா போகணுன்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா எலிக்சர் கிளிஃப் ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அ குட் ஆப்ஷன் டு ஸ்டே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.